சினிமா தியேட்டர் ஒரு 3 மணி நேரம் மக்களை எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாத பார்த்துக்கிற ஒரு இடம். எத்தனையோ தியேட்டர் நம்மளை படம் பார்க்குறப்ப அழ வச்சிருக்கு, சிரிக்க வச்சிருக்கு, சிந்திக்க வச்சிருக்கு, கோவப்படம் வச்சிருக்கு. இங்க ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு நல்ல தியேட்டரும் முக்கியம் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு தியேட்டர் தான் சென்னையில 1983 உதயமாகி இப்போ 2024 அஸ்தமனமாக போகுதுன்னு சொல்ற அசோக் பில்லர் உதயம் தியேட்டர். இப்போ ரீசெண்டா வந்த சிங்கப்பூர் சலூன் படத்துல கூட ஒரு நல்ல டைலாக் கொண்டு வரும். நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாற்ற முடியுன்றதுக்கு அது உதாரணம். அதுக்கு ரியல் எக்ஸாம்பிள் தான் இந்த தியேட்டர். அப்படிப்பட்ட அடையாளத்தை கொண்ட உதயம் தியேட்டரோட ரீவைண்ட் தான் இந்த வீடியோ. பொதுவாக திருநெல்வேலியிலேருந்து சென்னை வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க துணிக்கடை, பாத்திர கடைன்னு தான் வைப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பம் மட்டும் வித்தியாசமாக தேட்டர் கட்டுறாங்க. அதுதான் இன்னைக்கு சென்னை அசோக் பில்லரோட அடையாளமாக இருக்கிற உதயம் தேட்டர். 1983 திருநெல்வேலி மாவட்டம் உதயபூரை சேர்ந்த 6 அண்ணன் தம்பிகள் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த உதயம் தேட்டர். சரி, தேட்டர் கட்டியாச்சு, இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சப்பதான் அவங்க பிறந்து வளர்ந்த தான் சொந்த ஊரான உதயத்தூரோட ஞாபகமா உதயம்னே பேர் வச்சிடலான்னு முடிவு பண்ணி அந்த தேட்டருக்கு உதயம்னு பேர் வச்சாங்க. ஆரம்ப காலத்துல ஒரே ஒரு ஸ்கிரீனோட தொடங்கின இந்த தேட்டர் காலப்போக்குல சந்திரன், சூரியன், மினி உதயம் அப்படின்னு மல்டி ஸ்கிரீன் தேட்டரா அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சு. சென்னையில ஒரு 20 வருஷம் முன்னாடி சத்தியம் அபிராமிக்கு அடுத்த பெரிய தேட்டர்னா அது உதயம் தேட்டர் தான். இந்த தேட்டரோட ஷேர் 6 அண்ணன் தம்பிகளுக்கும் பிரிச்சு கொடுக்கப்பட்டது. அப்புறம் இன்னும் வேற சில நிறுவனங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கப்பட்டது. இந்த தேட்டருக்கு ஒரு நல்ல தலைமை இல்லாத காரணத்தினால 2000 ஸ்டார்டிங்ல ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற ஒருத்தங்க கிட்ட இந்த நிறுவனம் கைமாறினதுக்கு அப்புறம் 2009 அந்த நிறுவனத்தை மறுபடியும் பரமசிவம் பிள்ளையே வாங்குறாரு. தேட்டரை உருவாக்குன 6 அண்ணன் தம்பிகள்ல கடைசியா உயிரோட இருக்கிறது இவர் மட்டும்தான். தங்களோட பொக்கிஷமான அந்த உதயம் தேட்டரை தன்னோட குடும்பத்திலேயே தக்க வச்சுக்க 80 கோடிக்கு அந்த தேட்டரை வாங்குறாரு. அதுக்கப்புறம் 2013 அந்த தேட்டரை விற்க முடிவெடுத்தார். பட் அந்த டைம்ல அதை வாங்க யாருமே முன் வரல. மக்கள் கூட்டமும் தியேட்டர்ல ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்படின்ற இந்த பாட்டுல தொடங்கி சென்னையோட முக்கியமான லேண்ட்மார்க்கா இருந்த இந்த தியேட்டர் இப்போ மூடப்படுது. அப்படி மூடப்படுற இந்த தியேட்டர் இருந்த இடத்த காசாகிராம் நிறுவனம் வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு ஷாப்பிங் மாலும் கெட்ட போறதாகவும் சொல்றாங்க. 1983 வருஷம் சூப்பர் ஸ்டாரோட சிவப்பு சூரியன்ல ஸ்டார்ட் ஆன இந்த தியேட்டர் இப்போ 2024 அதே சூப்பர் ஸ்டார் படமான லால் சலாம் வரைக்கும் டிராவல் ஆகி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷமா எத்தனையோ படங்கள் மற்றும் எத்தனையோ ரசிகர்களோட கொண்டாட்டங்களையும் பார்த்த இந்த தியேட்டர் இனிமே எந்த கொண்டாட்டங்களையும் பார்க்க முடியாம முழுவதுமா அஸ்தமனமாக போகுதுன்றது வருத்தமா இருந்தாலும் 40 வருஷம் இந்த ஃபீல்ட்ல நிலைச்சு நின்றுருக்கு. அதை நினைச்ச பெருமையாகவும் இருக்கு. நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாற்ற முடியுன்றதுக்கு அது உதாரணம். ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். இந்த மாதிரி